பழகணும்ல அப்ப போட்டு தானே எங்க மாவுல இருக்கு நீ போட்ட மாவுல என்ன உங்க ஃப்ரெண்ட் வரண்டாங்க வரலையா அவனை விருந்துக்கு நான் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் எங்க அவன் வரேன் வர மாதிரி எனக்கு ஏண்டி அதான் அங்கே கொண்டே போட்டியா மாடு போட்ட சாணியில கோலம் மறைஞ்சிருச்சான் அப்ப நீ அந்த புள்ளி வச்ச வட்டம் போட்டதான் போட்டிருப்ப கண்டிப்பா அதான் அதானே தெரியும் எனக்கு என்ன தெரியுமா அதே மாதிரி ரோட்ல போய் போடுறாரு மானத்தை வாங்க சும்மா எரிச்சல கிளப்புறிய எனக்கு ஒன்றும் கிடையாதுப்பா அவ ஓவரா பேசிட்டா கோல போட்டியில சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டேன் நாளை காலையில் நீ போடுற கோலத்துல எங்க அம்மா அதுக்கப்புறம் அவ வந்து பண்ணிட்டு இருக்கேன் பெரிய கோலம் தானே போடணும் பாத்துக்கிறேன் நாளைக்கு போடுற பெரிய கோலத்துல நான் நெஞ்ச நிமித்தி நிக்கணும் எங்க அம்மா தலை குனிஞ்சு நிக்கணும் சாரிடா தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு நிக்கணும் உங்களுக்காக அவங்க போடுற அளவுக்கு நீ சூப்பரா பண்ண அவசியம் இல்லை அவ இன்னைக்கு அப்படி இல்லை அவ பேசினா என்னம்மா என்ன விஷயம் அவன் என்ன சொல்றானா அந்த பிராக்டிஸ் பண்றனால ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதை பார்த்து அம்மா வந்து தப்பா நினைக்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து கோலம் மிரட்டி விட்டேங்கிறா சரி நாளைக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டேன் நம்ம 2 பேரும் போய் பார்க்குறோம் அம்மா நாளைக்கு போட்டுண்டா பாப்போம்டான்னு நார்மலா சொல்லுங்க நீங்க ஏன் இப்படி இதாவே பேசுறீங்க அவ கேவலமா போடணும் நீங்க திட்டணுங்கிற மாதிரியே இருக்குது அப்படித்தானே பண்றா சரி அத்தா செல்லம் நாளைக்கு நீங்க கோலம் போடு தானே பண்றாங்க அம்மா நக்கல் பண்றீங்க இதுக்கு பேர் நக்கல் பண்றது அவள்கிட்ட ஒரு என்னடா அப்புறம் இப்படி தாண்டா சொல்ல சொல்ற நல்லா சரி விடுங்க நல்லா சொல்ல நாளைக்கு நீ கோலம் போடுற நீங்க பாக்குறீங்க சரி அது என்னது நாளைக்கு பாருங்க தனிங்க ஆமா அது நல்லா இல்லைன்னா நீங்க அப்புறம் நீங்க குறை சொல்லுங்க சரிப்பா இன்னொரு விஷயம்ப்பா அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க அதை அவங்க முன்னாடி நான் சொல்லிடுறேன் நீ இப்போ கோல போட்டிக்காக போடுறது மேட்டர் இல்லையா டெய்லி காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போட்டா நல்லா இருக்கும் 5 மணிக்கு 6 மணிக்கு போட்டானே 7 மணிக்கு போடுவேன் கோலம் 5 மணிக்கு வீடார வீட்டுல 7 மணிக்கு எந்திரிச்சு கோலம் போடுவேன் யாரு கேட்க போறா இருட்டா இருக்கும் 5 மணிக்கு நீ இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசிட்டு நான் வெளில போயிடுறேன் ஏய் இருங்கம்மா ஒரு நிமிஷம் போடுறேன்னு சொல்லு இப்போ உனக்கு கோல போட்டி சரி 5 மணிக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நொட்டிட்டாங்க போய் நொட்டிக்கிட்டு போட தெரியல 5 மணிக்கு எந்திரிச்சு அதே தான் டெய்லி போடாத ஒரு குடும்ப பெண்ணா அவங்க அதான் கேட்குறாங்க திடீர்னு போய் நட்டம் பண்ணினாக்கா ஆட முடியுமா ஆமாம்மா அதோட விடுங்கம்மா திடீர்னு நட்டம் பண்ணி ஆட முடியுமா டக்குன்னு இதுக்கு எடுக்க வேணாம் அடிச்சி சரி விடுங்க சண்டை போடாதீங்க நாளை காலைல கோலம் பாவம் இப்போ சண்டை போடுறதே இருக்காது இன்னொன்னுங்க அந்த நொட்டுறேன் கிட்டலாம் பேசாதீங்க நல்லா இல்லை சரி பூமா சரி 10 புள்ளி கோலம் நீங்கள் ஒன்றும் போங்கம்மா என்னம்மா இன்னும் கோலம் போட வரல வருவாங்க தொளிச்சிட்டு போயிருக்கா தண்ணிய கோலம் போட பரவாயில்ல தண்ணி தொளிச்சு தான் கோலம் போடுறாள்ல ஒரு பெருமையை பாரு முகர கடைக்கு போய் பார்ப்போமா நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா கம்ஃபர்ட்டபிளா இல்ல சரி அவ கோலம் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாப்போம் கம்ஃபர்ட்டபிளா இல்ல போட்டதுக்கு அப்புறம் பாருங்க அடடடா அந்த கோலம் போடுறதுக்கு பெரிய சிறுசல் பண்றேன் ஆமா நீ போடுமா நானும் போயிடவா ஆமா போங்க போடுற ஒரு கோலம் இதை நம்ம வேடிக்கை ஆக்கணும் இருங்க அவ இவ்வளவு நேரம் ஆக்குறானாலே பெரிய குளமா தான் போடுறான்னு அர்த்தம் சரிப்பா ஏன் நான் சொல்லத்துக்கு நீ மனசை கட்ட போடுவேன் பொண்டாட்டியை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு பெருசா தான் போடுறான்னு நினைக்கிறேன் சரிப்பா பார்த்தா தானே லட்சணம் என்னன்னு தெரியும் பார்ப்போம் போட்டாமா வரா இப்ப போய் பாருங்க சரி நாங்க பாத்துக்கிறோம் நீ இப்போமா போட்டு போயிட்டா வாங்க உங்க பொண்டாட்டி போட்ட ஓவியத்தை பார்ப்போம் பார்ப்போம் இது செவ்வகத்தை வரைஞ்சு 4 மூலையிலையும் முட்டை போட்டு வச்சிருக்கா பொண்டாட்டி கோல போட்டிக்கு போறான்னு வேற பெருமையா சொல்லிக்கிறா நீ இல்லம்மா என்ன நொல்லம்மா இவ்வளவு பெருசாவா மாடு சாணி போட்டுச்சு இல்ல இந்த நடுவில் வச்சிருக்க புள்ளி மட்டும் தான் வச்சிருப்பாளோன்னு சாணி அளவு தான் அவன் முன்னாடி கோலம் போட்டிருந்தாங்க அதுக்கு இது கொஞ்சம் தேவலைன்னு நினைக்கிறேன் நினைச்சு பார்த்தா சக்தி வாமா என்னப்பா எப்படி
இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையா ஃபுல்லா கோலத்தை இன்னும் போடணுமா? நீங்க கத்து இதுல என்ன இருக்கு கோலம் போடுறதுக்கு? இல்லம்மா இதுல என்ன இருக்கு? இதுல கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன இருக்கு? இங்க வேணா தாமரை வரைவா. சரி உள்ள வாடி கட்டமா ரோட்ல வா. உள்ள வாங்கம்மா வெளில உள்ள வாமா. ஒரு பொண்டாட்டி ஒரு கோலம் போட்டாங்க, இத ஒரு ஓவியமா வேற ஓட்டியா கொண்டே காமிச்சுக்கிறாங்க. நல்லா தானே இருக்கு, அதுக்கே இப்படி கத்திட்டு இருக்காங்க. நீங்க சொல்லி கொடுத்த கோலத்தையும் நடுல போட்டிருக்கேன். ஏய் என்ன கத்துறங்கிற கிறுக்கியா? அம்மா அவங்க கிறுக்கின்னு சொல்லலாமா? அப்புறம் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணிட்டு அவன் கிறுக்கின்னு சொல்லிட்டான். நீங்களே சொல்லிக்கிறீங்க, நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறீங்க. அவ சொல்லவே இல்லை அந்த வார்த்தையை. கத்துறம் சொன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் கோலமா? அது சத்தம் போடாதீங்கம்மா. டேய் போடா. அம்மா டேய் இந்த லட்சணத்துல உன் முன்னாடி கோல போட்டிக்கு போய்கிட்டு இருந்தா நல்லா தெரியாது, நம்ம பரம்பரைக்கு அசிங்கத்தை ஏற்படுத்திடுவா. பேசாம காலை கையை ஒடிக்கிட்டு வீட்டுக்குள்ள அடக்க சொல்லு. சொல்லிட்டேன். என்ன இப்ப பாதையை நிப்பாட்டினா எனக்கு அசிங்கம் இல்லையா? அப்புறம் இவ்வளவு தூரம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் தெரியாது. இல்லை நீ முழுசா நிப்பாட்டி இருக்க குளமே ரொம்ப மோசமா இருக்கு. இதுல நீ பாதியிலலாம் நிப்பாட்டினா சங்கட்டமா அளவில். இப்பதானங்க ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் 3 நாள் இருக்குங்க போட்டிக்கு. நான் வேணா அந்த ஓரத்துல தாமரை வரைவா. ஒரு இது வேணாமா? தாமரைலாம் வேணாம், வரையாத ப்ளீஸ். தாமரை வரைஞ்சா வேற மாதிரி நினைச்சிட்டு போயிடறாங்கம்மா. வேணாம். நேம் கொடுத்துட்டு இப்ப வித்ரா பண்ணா அசிங்கமா இருக்காங்க. என்ன நேம் கொடுத்துருக்க? நான் பொம்பளை வேஷம் போட்டு நான் போய் போறேன். நான் உன்னை விட நல்லா நான் கோலம் போடுவேன். நான் போய் கலந்துக்கிறேன். சொன்னா புரிஞ்சுக்கிறேன். போ ப்ளீஸ் போ. சங்கடப்படாத, கோச்சிக்கிறாதப்பா. போமா. அப்ப இவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணது எனக்கே அந்த குளத்தை பார்த்தா அதில் போய் நான் சாணி போடணும்னு தோணுதுமா. அப்புறம் போமா. அப்புறம் மாடுக்கு தோணாதா? உங்களுக்கு